ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு கொத்தவரங்காய் பொரியல் வேர்கடலை வச்சு பண்ணியிருக்கு பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. இது ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபி. நல்லா காரசாரமாக பண்ணுவாங்க. நம்ம காரமெல்லாம் குறைச்சி சிம்பிளாக மெத்தடில் பண்ணியிருக்குது. இது கொத்தவரங்காய் நிறைய மருத்துவ குணம் உள்ளது தான். நீங்கள் கிடைக்கும்போது அது எப்போவுமே நமக்கு இந்த கொத்தவரங்காய் நிறைய கிடைக்கும். இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொத்தவரங்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்ட்டான ஒரு மசாலா போட்டு பண்ணியிருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பக்கம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பச்சை வேர்க்கடலையை நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம். அதுக்கு பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் பரன்னு அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தவரங்காயை பொடியாக நறுக்கி கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கி இந்த ஷேப்பில் நறுக்கிக்கிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் விடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறேன், பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் விடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. அது கூடவே பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சோன்னா அந்த மூணையும் போடுங்க. போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுங்க. பொரியலுக்கெலாம் நிறைய மசாலா சேர்க்காமல் பண்ணிங்கன்னா பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்துலேயும் தயவு செஞ்சு கரம் மசாலாவை யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் கரம் மசாலா போட்டிங்கன்னா ஒவ்வொரு காய்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் போயிடும் பாருங்கள். நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய் போடுங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்புறம் தான் எந்த காயுமே நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சீக்கிரம் வெந்துடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படி எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. திருப்பி நல்லா வதக்கு. எண்ணெயிலே அந்த காயை வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். சீக்கிரமும் வெந்துடும். உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த காய் பண்ணாலும் நீங்கள் இப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. முதல்ல தண்ணியை ஊற்றிடாதீங்க. தண்ணி கம்மியாக விடுங்க. மூடி வச்சுருங்க. காய் வேகிற வரைக்கும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்துட்டு தண்ணி நல்லா வற்றி போயிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்ச வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நம்ம இறக்க போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்குலாம் நல்லா உங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு காய்கறி கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்பவும் போல் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.